ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாசவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்திருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து முன்னாடி அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்தீங்களோ அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களோட அடிஷ்னல் டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களோட ரேஷன் கடையில் வந்து முகாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த முகாமில் அவங்க தர அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 4 வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கீதா ஜீவனை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்கல, டைரெக்டாக வந்து முகாமில் தான் நீங்கள் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்டும் ஆச்சு. அவங்களுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்காக தான் ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது தடவையாக புதுசாக அப்ளை பண்ணதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்கல, ஆன்லைனில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து டைரெக்டாக முகாம் தான் போடுவாங்க. அந்த முகாமில் போட்டு அப்படி உங்களுக்கு சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் அதுக்கடுத்து அது மேல்முறையீடு பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆன்லைனில் அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்து முகாமில் நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஓகே, இப்போ மகளிர் உரிமை திட்டத்துக்கு தகுதி நிபந்தனைகள், அதாவது எலிஜிபிள் கேட்டகரி வந்து எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து கொடுக்கீங்களோ அந்த கார்டில் கண்டிப்பாக 21 வயசு நிரம்பிய பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஆனுவல் இன்கம், உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லேண்டு டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கு. உங்களுக்கு வந்து குறைஞ்சது 5 ஏக்கர் நஞ்சையும் இல்லை 10 ஏக்கர் புஞ்சை நிலமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இபி ரீடிங் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கு. ஒரு குடும்பம் ஒரு வருடத்திற்கு 3600 யூனிட்க்கு குறைவாக மின்சாரம் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3600க்கு வந்து உள்ளே தான் இருக்கணும். நீங்கள் எதுக்கும் உங்களோட இபி நம்பர் கொடுத்துட்டு ஆனுவல் ரீடிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தேன். என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து எந்த ஒரு சர்வீஸில் இருந்து நீங்கள் வந்திருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிக்கான ஓய்வூதியம், வேறு ஓல்டேஜ் பென்ஷன், விடோ பென்ஷன், இந்த மாதிரி பென்ஷன் டீட்டெயில் வந்து எதுவுமே வந்திருக்கக்கூடாது. வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து டோட்டலாகவே கேன்சல் ஆகிடும். வேறு வந்து ஐடி ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேறு கார் வாங்கியிருக்காங்க, லேண்டு எல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க, ரீசெண்ட் டைமில் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படிங்கன்னா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2வது தடவை வந்து டெய்லி வேஜஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 2வது வாட்டி கொடுங்க, கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஜூன் 4 தான் வருது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணி அது எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க, பதிவிறக்கம் அதிலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கே முகாம் போட்டிருக்காங்களோ அந்த முகாம்லேயே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வாங்கி கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபில்அப் பண்ண தெரியாதவங்க வந்து வேறு ஆள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருந்து நீங்கள் கொடுக்கீங்க அப்படின்னா இந்த பென்ஷனும் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த இதுவும் சேர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டுனா அதுக்கடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது வந்து என்னதுன்னா அப்படின்னா, இப்போ டாக்குமெண்ட் லிஸ்ட்டை வந்து வரிசையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்டோட ஆதார் கார்டு, வேறு அப்ளிகண்டோட ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, வேறு அப்ளிகண்ட் சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வேறு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அடிஷ்னல் தான் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு இன்னொன்று வந்து இபி ரீடிங் டீட்டெயில்ஸ், வருஷத்துக்குள்ளே இபி ரீடிங் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜூன் 4 வந்து நீங்கள் முகாமில் போயிட்டு நீங்கள் கொடுக்க பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தகுதி இல்லாதவங்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஃபேமிலியோட இன்கம் டீட்டெயில் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி இன்கம் டீட்டெயில் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்து ஐடி ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பென்ஷன் டீட்டெயில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த சைட்லேருந்து நீங்கள் பென்ஷன் வந்திருந்தாலுமே அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நிறைய பேர் வந்து இப்போ பிஎஃப் பென்ஷன் வாங்குறேன், ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பென்ஷன் வாங்கினாலே மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்கள் வீட்டில் வந்து கார், ஜீப்பு, டிராக்டர் அப்படி ஹை வெஹிக்கிள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகாசேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.